இந்த ஜனநாயக பொறுத்தவரை வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஊடகங்களை கேள்வி கேட்கறீங்களோ அவ்வளவு தூரம் தள்ளி போகும். நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சென்சர் ஆயிடும், படம் வந்துடும் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஸோ சில ஊடகங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாங்க. அமேசான் பிரைம் வந்து ப்ரெஷர் பண்றாங்க, அதுதான் உண்மை. எனக்கு ஸ்லாட் கொடுங்க, உங்க ஸ்லாட் எப்போ வரேன்னா இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை நான் வாங்கியிருக்கோம், அப்போ எங்களுக்கு ஸ்லாட் நீங்க உறுதிப்படுத்தலைன்னா நான் எப்படி வந்து மீதி படங்களை வாங்க முடியும்? ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தளம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டணி அரசியல். கூட்டணி இல்லாம நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு வரணும்னா ஒரு வேவ் இருக்கு. ஆனானப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களை கொண்டாடின எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணியோட தான் வந்து ஆட்சி பிடிச்சார். 77 வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கல. இந்த ஆதவர்ஜுனா இவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், நான் கூட்டணி அரசியல் வேணா, நான் 234 தொகுதியில் நானே நிற்பேன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு அரசியல் என்பது ஜாதிகள் மதங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது தான் இங்க கூட்டணி. இவ்வளவு சம்பாதிச்சுட்டு திடீர்னு வந்து அரசியல் மொத்தமா முழுமையா போறனாலும் பிரச்சனை ஆயிடும். சார் பவன் கல்யாண் மாதிரி நீங்க நடிச்சுட்டே இருங்க, உங்களுக்கான சம்பளம் வந்துட்டே இருக்கும் போது அதை வச்சு நீங்க மக்களுக்கு இன்னும் சர்வீஸ் பண்ணலாம்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்காக சினிமாவில் விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதை நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் போட்டேன் பவன் கல்யாண் அவர்களை வந்து கம்பேர் பண்ணி அது எப்படி இல்ல, என்னுடைய ஒரே இது என்னன்னா, அரசியல்ல வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறதும் அந்த கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தளம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டணி அரசியல். கூட்டணி இல்லாம நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு வரணும்னா ஒரு வேவ் இருக்கணும். ஒரு மிகப்பெரிய வேவ் இருந்தா நீங்க வந்து பெரிய லெவல்ல ஜெயிச்சிடலாம். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களை கொண்டாடின எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணியோட தான் வந்து ஆட்சி பிடிச்சார். 77 வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கல. இந்த ஆதவர்ஜுனா இவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட கட்சி ஆரம்பிச்சு அவர் மட்டும் வந்து ஜெயிச்சு வந்தாரா? அவர் எப்படி ஜெயிச்சாரு? அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சு வந்தாரு. 77 அவர் வச்ச கூட்டணி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சாலிடா வந்து நின்றாரு. அந்த கூட்டணி வந்து அப்படியே ஸ்வீப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் அவர் யாருமே ஒன்றும் பண்ண முடியல. அவர் தான் சிஎம்மா இருந்து கடைசி வரையும் வந்து யாராலையுமே தோற்கடிக்க முடியாத ஒரு பெரிய தலைவனா எப்படி எம்ஜிஆர் இருந்தாரு. அவர் கூட்டணி. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது கூட்டணி வச்சுதான் வந்தார் தலைவா. நம்ம என்ன கூட்டணி வச்சிருக்கோம்? நான் கூட்டணி அரசியல் வேணா, நான் 234 தொகுதியில் நானே நிற்பேன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு அரசியல் என்பது ஜாதிகள் மதங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது தான் இங்க கூட்டணி. நீங்க ஜாதி கட்சியும் கூட இருக்கணும், மத கட்சியும் கூட இருக்கணும், எல்லாருமே இருந்தாதான் மக்கள் மட்டுமே மக்கள் கூட்டணி. மக்கள் எல்லாம் ஜாதி தானே பேசிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும். என்ன சொல்றீங்க? ஜாதி மதம் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்தந்த ஜாதிக்கும் அந்தந்த மதத்துக்கும் ஒரு கட்சி இருக்கா இல்லையா? அவங்கவுங்க அந்தந்த கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்றாங்களா இல்லையா? அப்போ அந்த கட்சி உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அந்த கட்சி மக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? மக்கள் கூட எங்க கூட்டினா எந்த மக்களை பேசுறீங்க? ஜாதி இல்லாத மக்களே இல்லை, மதம் இல்லாத மக்களே இல்லை. எல்லாருமே நம்ம ஜாதி மதத்தோட சில பேர் ஒப்பனா சொல்லுவாங்க, சில பேர் அதை பத்தி வெளியில பேசிக்க மாட்டாங்க. தவிர எல்லாருக்குமே அந்த பற்று இருக்குல்ல. ஜாதி மத பற்று இல்லாம யார் இருப்பாங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு உணர்வு இருக்குல்ல. சோ நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அப்போ எப்படி மக்கள் உங்ககிட்ட வருவாங்க? அப்போ இந்த கூட்டணி என்பது இல்லாம நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? சோ அந்த கூட்டணி இல்லாம நீங்க அரசியலுக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க ஓவர் கான்பிடென்டா வர மாதிரி ஆயிடும். ஸோ அதுதான் இருக்கிற பிரச்சனையே. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் எதுக்கு அதை பத்தி சொல்றேன்னா, பவன் கல்யாண் அவர்கள் எவ்வளவு அழகா ஒரு தடவை கண்டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. பிரஜாராஜ்யம் ஆரம்பிச்சு சிரஞ்சீவி சார் அடி வாங்கினதை பாக்குறாரு. அண்ணன் 19 தொகுதி தான் ஜெயிக்கிறாரு. அப்போ அவர் தெரிஞ்சிருச்சு, ஐயோ அண்ணன் போயிட்டு காலை வச்சு சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு கடைசியில போயிட்டு 19 தொகுதியில் ஜெயிச்சுட்டு அது பிறகு அரசியல வரணும் தூக்கி போட்டு போறாரு. அது மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. அவர் போய் நிக்கிறாரு, பவன் கல்யாண் நின்று ட்ரை பண்றாரு, தோத்து போறாரு. அப்பதான் அவர் தெரியுது, ஐயோ இந்த நாடு வந்து கூட்டணி நாடு, கூட்டணி சேர்ந்துக்கலான்றாரு. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் தலைவராக மாறிட்டார் பாருங்க. ஓவர் நைட்ல 2 வருஷத்துல இன்னைக்கு மிகப்பெரிய தலைவராக மாறிட்டார். ஆந்திர பிரதேஷ்ல அவ்வளவு பெரிய தலைவராக கொண்டாடுறாங்க. அவர் டெப்டி சிஎம்மா இத்தனைக்கும் கண்டெஸ்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா 29 தொகுதி தான். மினிமம் தொகுதியில் இருந்து ஜெயிச்சு ஸ்வீப் பண்ணிட்டு அதுல டெப்டி சிஎம்மா அவருக்கு பதவி கொடுக்குறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து அவர் மரியாதை கொடுக்குறாரு. இப்போ அவரால் என்ன பண்றாரு பார்க்கணும். இந்த 5 வருடங்கள்ல ஆந்திராவை எப்படி கொண்டு போறாங்க, யாரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் இவரும் பவன் கல்யாணம் சேர்ந்து எந்த அளவு இந்த ஸ்டேட்டை க்ரோ பண்றாங்களோ அந்த அளவு அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அரசியல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை பார்க்கும்போது அவர் தொடர்ந்து படம் நடிச்சுட்டே இருக்காரு. ஏன்? அவருக்கு தெரிஞ்சிச்சு பவன் கல்யாணுக்கு சினிமால அரசியல் நம்ம பணம்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா பணம்லாம் என்ன சம்பளம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சம்பளம்லாம் என்ன 1 லட்சம் 2 லட்சத்தை வச்சுட்டு ஒரு டெப்டி சிஎம்க்குலாம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க? அதை வச்சுட்டா நீங்க வாழ்க்கை வாழ முடியாது. அவருடைய செலவுக்கு எல்லாத்துக்கும் பணம் நடிச்சாகும். சுரேஷ் கோபி சொல்றாரு, இந்த அரசியல் மினிஸ்டரா இருக்காரு எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவர் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் நடிச்சாதான் சம்பாதிக்க முடியும், நான் நடிக்க வரேன் அப்படின்றாரு. அவர் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, என்ன விட்டுருங்க, எனக்கு மினிஸ்டர்லாம் வைக்காதீங்க, எம்பி மட்டும் இருந்துக்கிறேன்றாரு. ஏன்? சம்பாதிக்கணும்ல. ஆமா.
இப்போ இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க இவ்வளவு சம்பாதிச்சுட்டு திடீர்னு வந்து அரசியலுக்கு மொத்தமா முழுமையா போறனாலும் பிரச்சனை ஆயிடும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, என்னோட ட்வீட்ல என்ன சொன்னேன், சார் பவன் கல்யாண் மாதிரி நீங்க நடிச்சிட்டே இருங்க. உங்களுக்கான சம்பளம் வந்துட்டே இருக்க போகுது. அதை வச்சு நீங்க மக்களுக்கு இன்னும் சர்வீஸ் பண்ணலாம்ல. அரசியல் இன்னும் ரொம்ப தீவிரமா இயங்கலாம். உங்களுக்கான பணம் இருக்கனால உங்களுக்கு வந்து எந்த தடையுமே கிடையாது. எங்கனாலும் கேம்பெயின் பண்ணலாம். எங்கனாலும் நீங்க வந்து மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தலாம்ல. இதுதான் என்னுடைய பாயிண்ட். ஸோ என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, நான் சினிமா வேணாம் ஏன் தூக்கி போடுறீங்க? அதை பத்தி சொல்ல வேணாம் இப்போதைக்கு. இப்போதைக்கு நான் அரசியல முழுமையா கான்சென்ட்ரேட் பண்றேன். பார்க்குறேன். மக்கள் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை பத்தி நான் டிசைட் பண்றேன்னு சொன்னா, அது சினிமாவுக்கு நல்லதுன்றது என்னுடைய செல்ஃபிஷான ஒரு காரணம். ஏன்னா விஜய் சார் சினிமாவில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா அவர் வரும்போது இந்த ஒரு வருடமும் நம்மளுக்கு ஒரு 600 கோடி 800 கோடி டர்ன் ஓவர் வரும். இண்டஸ்ட்ரி ஒரு கேலப்பிங்கா ஒரு விஷயம் நடக்கும். சீனியர் நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம லெஜெண்டா இருக்கிற கமல் சார், ரஜினி சார் எத்தனை ஒரு படம் நடிக்க முடியும்? ஆனா இவர் இன்னும் ஒரு 30 வருஷம் நடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அவர் மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ட்வீட் நான் பண்ணேன். அவர் 30 வருஷம் அடுத்த ஒரு 30 படம் பண்ணா 100 படம் வரையும் நடிச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? தமிழ் சினிமாவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்ல. ஒரு சைடுல அஜித் சார் இவரும் ஒன்று நடிச்சு 2 பேரும் சேர்ந்து நடிச்சாலும் எப்படி இருக்கும்? தமிழ் சினிமாவே ஆரோக்கியமா இருக்கும்ல. அது அரசியல இருங்க. அட் த சேம் டைம் நான் அரசியல்ல நீங்க தோத்துருவீங்களோ இல்ல அரசியல நீங்க வர முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்ல. அரசியல நீங்க இருங்க, பவன் கல்யாண் மாதிரி சினிமால இருங்கன்றதான் என்னுடைய கோரிக்கை. சார் இந்த ஜனநாயகனுக்கு வந்து இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அது எப்பதான் இல்ல இப்போ நீங்க வந்து இந்த ஜனநாயகனை பொறுத்தவரை வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஊடகங்களை கேள்வி கேட்கறீங்களோ அவ்வளவு தூரம் தள்ளி போகும். நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சென்சர் ஆயிடும், படம் வந்துடும் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னன்னா நீங்க ரொம்ப ஊடகங்களை பேச பேச என்ன ஆகுதுன்னா, நான் ஒன்று சொல்லிடுறேன், அவங்க வந்து சென்சர் போர்டுக்கு தகவல் போகுது, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. நான் சென்சருக்கு வரணுமா, ஸ்கிரீனிங் வரணுமா, நாளைக்கு என்ன வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா மெம்பர்ஸ் தெரியல. இப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், இந்த இடத்துல சென்சர் நடக்க போகுது, இந்த நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னா ரசிகர்கள்லாம் வந்து நிற்பாங்களா இல்லையா? கொஞ்சம் பேர் அது அவங்க வந்து மானிட்டர் பண்ண வந்தாங்கன்னா அந்த ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அந்த ஃபேன்ஸ் வந்து யாரெல்லாம் வராங்க, மெம்பர்ஸ் பார்ப்பாங்க. தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறீங்களா? குவைட்டா நான் தான் என்னோட ட்வீட்ல ஒன்று போட்டிருந்தேன், இந்த இதுக்கு வந்து மீடியா எல்லாம் சைலண்டா குவைட்டா கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா சென்சர் ஆயிடும்பா, கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். அவங்க வந்து இலக்கியத்துறையோ சினிமா ஏதோ அரசியல் இருக்கவங்க தான். அவங்களுக்கு தேவையில்லாத அட்டென்ஷன் வேணாம். இந்த படத்துல நான் போய் இன்வால்வ் ஆகி சென்சர்ல ஏதோ நான் சொல்லிட்டேன், கருத்து சொல்லிட்டேன்னா அது வெளியில தகவல் வேற மாதிரி போயிடும். நான் ஏதோ அகெயின்ஸ்டா பேசின மாதிரி, அந்த ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு எதிராக ஏதாவது பேசினாலும் எனக்கு இது தேவையில்லாத தலைவலி, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு திருப்பி திருப்பி காரணங்கள் வரும். ரெவிசி கமிட்டி ஃபார்ம் தான் பண்ண முடியுமே தவிர சென்சர் போர்டு கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்தானு உத்தரவு போட முடியாது. நீ வந்தாலும் சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து மெம்பர் வச்சுங்களேன், முந்த நாள் காலைல எனக்கு வயிற்று வலின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க காலைல எழுந்தும் போது எனக்கு வந்து லூஸ் மோஷன்ப்பா, நான் வர முடியாது சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல சார் கன்ஃபார்ம்டா நீங்க வந்தா அவன் சொல்ல முடியுமா? சரி சார், ஓகே சார், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 பேர் வந்தே ஆகணும். ஒரு சேர்மன் 10 பேர். அது சேர்மன் இந்த ஊர்ல இல்ல, சேர்மன் ஹைதராபாத்ல இருந்து வரணும், இல்ல வந்து பெங்களூர்ல இருந்து வரணும். இப்போ அந்த சேர்மன் என்ன பண்ணுவீங்க? முந்த நாள் சொல்லிட்டாருன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா, சரி சார் நீங்க வராதிங்க சார். இப்போ அடுத்த இன்னொரு நாள் கமிட்டி ஃபார்ம் பண்ணனா அந்த சேர்மன் எப்போ அவைலபிளோ அப்பதான் கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அதனால கொஞ்ச நாள் மீடியாக்கெல்லாம் நீங்கெல்லாம் ஜனநாயக சென்சரை பத்தியே பேசாம எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டு நாங்க பேசவே இல்லை சார், சென்சஸ் அடிக்கிற அந்த பேர் பேசுறேன்னு சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சார் இந்த ஓடிடி வந்து இதை வாங்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் சும்மா எக்ஸாஜரேஷன். ஊடகங்கள் வந்து நேற்றெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதெல்லாம் போய் அவங்க கேள்வி கேட்டு ப்ரெஷர் பண்றாங்க. ஏதாவது ரிலீஸ் டேட் கொடுங்கன்றது நியாயமான விஷயம். அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்க பாட்டு ஒரு உறுதியான தகவலே சொல்ல மாட்டேன்றீங்க. இப்போ மார்ச்னு சொன்னீங்க, மார்ச்ல படம் வந்துடும் சொன்னீங்க, 19 வரும் 26 வரும் சொன்னீங்க, இப்போ பார்த்தா மார்ச்சும் காணும். இப்போ எப்போ வரும்னு கேட்கும், அவ்வளோதான். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஸ்லாட் இல்லை. நீங்க இப்போ வந்து ஜூலைன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஸ்லாட் இல்லை, நிறைய படம் ஆல்ரெடி லைன் அப் பண்ணிட்டோம், அதனால எங்களுக்கு ஸ்லாட்டை நீங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் ப்ரெஷர். ஸோ சில ஊடகங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாங்க, அமேசான் பிரைம் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. எனக்கு ஸ்லாட் கொடுங்க, உங்கள் ஸ்லாட் எப்போ வரேன்னா இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை நான் வாங்கியிருக்கோம், அப்போ எங்களுக்கு ஸ்லாட் நீங்கள் உறுதிப்படுத்தலைன்னா நான் எப்படி வந்து மீதி படங்களை வாங்க முடியும்? இப்போ நான் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு இந்த படத்தை தள்ள வைக்க முடியாதுல்ல, நீங்கள் சொன்னால் தானே நான் பிளான் பண்ண முடியும். இதுதான். ஸோ அதனால வந்து இது கேன்சல் பண்ணிட்டாங்க டீல். அதெல்லாம் நேற்று வந்து ஒரு டிவி சேனலில் பார்க்குறேன், அவரை கேட்குறாங்க நீங்கள் எந்த பேசிஸில் இதை பேசுறீங்கன்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் பேசுகிறாங்க இதை பற்றின்றாரு. அதாவது பெரிய சேனல்லே இதை பற்றி பேசும்போது அவங்க அந்த நெறியாளர் கேட்குறாங்க, இது எந்த பேஸில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அது பேர் வச்சு கேட்குறாங்க. அவர் சிலர் இல்லை இல்லை அஃபிஷியலாக எந்த தகவலும் இல்லை அப்படின்றது. அப்போ அஃபிஷியலாக எல்லாமே எப்படி பேசுறீங்க? அஃபிஷியலாக எதுவுமே இல்லை. இதெல்லாம் இட்டுக்கட்டி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அந்த ப்ரெஷர் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்குள்ள இல்லைன்னா ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமேசான் இப்போ இல்லை, ஜனவரிலேருந்தே ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ சொல்லுங்க, டேட் சொல்லுங்க, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது, இவ்வளோதானே தவிர கேன்சல் பண்ணிட்டாங்கன்றதுலாம் போய். அவங்க கேட்குறாங்கன்றது நிஜம், அவங்க கேட்குறாங்கன்றது ப்ரெஷர்ன்றது அவங்களுக்கு பேரில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணும்போது அவங்களுக்கான தேவை வந்து இந்த படத்தை எந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கு. ப்ரொடியூசருக்கும் அதே மாதிரி நெருக்கடி இருக்கு. இதை தான் நம்ம பேச முடியுமே தவிர இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கிறதுலாம் எக்ஸாசரேட்டடான ஒப்பீனியன் தான். ஜனநாயகன் படத்தை வந்து ஒருவேளை வாக்கு செலுத்த போறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. பண்ண முடியாது, இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லிட்டு, ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இப்போ நீங்க அலோ பண்ணுங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஆனா கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் டில் த ரிசல்ட் வந்து மே மாசம் தான் வரும், ஃபர்ஸ்ட் வீக். ஆனா நீங்க கோட் ஆஃப் கான்டாக்ட் எக்ஸம்ஷன் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, சார் எலெக்ஷன் முடிஞ்சு தமிழ்நாட்டில் நாங்க ஒரு படத்தை வெளியிடுறோம், ஒரு ப்ரொடியூசர் போய் அப்பீல் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஓகே பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இனிமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது இல்லை ஓட்டிங்க. ஏன்னா படம் ஆல்ரெடி ஓட்டிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த படம் வந்ததுனால மக்கள் வந்து திருப்பி விஜய் சாருக்கு அதிகமாக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா படம் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இல்லை. ஸோ எலெக்ஷன் ஓட்டிங் முடிஞ்ச உடனே இந்த படத்தை கேட்கலாம், ரிலீஸ் டேட் கேட்கலாம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.